பிறவிகளிலே உயர்ந்த பிறவி எதுன்னு கேட்டா அது மனித பிறவின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையில கூட ஒரு மனிதனுடைய தொடக்கமும் முடிவும் எதுங்கிறது அதை வாழக்கூடிய மனிதனுக்கே தெரியாது. அதோட அந்த ஒரு முடிவும் எப்பங்கிறதும் அவனுக்கு தெரியாது. இப்படிதான் நாம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி இந்த வாழ்க்கைய வாழ்ற நாம ஒரு தேர்வுக்கு போகணும்னா கூட அங்க இதை தாண்டா சிலபஸ், இதை படிச்சுட்டு வந்து நீ நாளைக்கு பரீட்சை எழுதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு மாறா இந்த வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? முதல்ல தேர்வை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இப்படிப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையில ஒருவர் அவங்களோட வாழ்க்கைக்கான விளக்கத்தை தேட, அதாவது அர்த்தத்தை தேட முயற்சி பண்ணனா அதுல பலர் மட்டும்தான் வெற்றி அடைகிறாங்க, பலர் தோல்வி அடைகிறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில தான்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட வாழ்றாங்க. இப்போ இந்த உலகத்துல ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் அவங்க வாழ்றாங்கன்ற அர்த்தம்லாம் கிடையாது. உயிரோட இருக்கிறது வேற, உயிர்ப்போடு இருக்கிறது வேற. அதாவது என்னன்னா, ஒருத்தனுக்கு உயிர் இல்லைன்னா நம்ம போனோம்னு சொல்றோம். ஆனா இந்த உலகத்துல உயிரோட இருந்தாலும் நிறைய பேர் பிணமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது. ஒருத்தன் வளர்றதும் கூட ஒரு வாழ்க்கைன்னே சொல்லலாம். இந்த உலகத்துல இன்னும் நிறைய பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அன்றாட ஒரு வேளை சோறு சாப்பிடணுன்னா கூட அவங்க அன்னைக்கு வேலைக்கு போனாதான், இல்லைன்னா அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இன்னமும் அந்த மாதிரி நிறைய மக்கள் வாழ்றாங்க. அனாதைகளா நிறைய குழந்தைகள் இருக்காங்க. இன்னும் நிறைய நாட்டுகளுக்கிடையே போர் நடக்குது. அப்ப அந்த மாதிரி இருக்கவங்கலாம் ஒரு பயத்துல அவங்க உயிரை பிடிச்சிக்கிட்டு மன நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கை தான் வாழ்றாங்க. இப்படி இருக்கிறவங்கள தான் உயிரோட இருந்துமே உயிர் இல்லாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இவ்வளோ மனிதர்கள் நாம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம். நம்மளுடைய முடிவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம் இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வாழணும்னு சொல்லி தான் நம்ம அந்த வாழ்க்கைக்கான ஒரு போராட்டத்தில் நாம் போயிட்டு இருக்கோம். இப்படி இந்த வாழ்க்கையில் வளர்றது ஒரு விதமான ஒரு வாழ்க்கைன்னு சொன்னாலுமே, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனோட உயர்வையே பொருளாதாரத்தை வச்சு தான் நிர்ணயிக்கிறாங்க. ஒரு மனுஷங்கிட்ட காசு மட்டும் இருந்தால் அவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட முடியுமா? கிடையாதுங்க. ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் சரி, அவன் மனசளவில் நிம்மதியாக இருக்கணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் நிம்மதியான வாழ்க்கையும் கூட. எவ்வளவு தான் காசு இருந்தோம் மனசில் நிம்மதி இல்லைன்னா அந்த வாழ்க்கை சிறக்கவே சிறக்காது, சந்தோஷமானதாகவும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் இப்போ கரண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம ஜெயம் ரவி அவர்களுடைய வாழ்க்கையை கூட ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இப்படி இந்த வாழ்க்கை நமக்கு நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை எல்லாத்தையும் கவனிக்க மறந்துடுறோம். ஒரு கட்டத்தில் வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த ஒரு பாடங்களை நாம் உத்து நோக்குனா நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? ஏன்னா நாம் ஒரு பிரச்சனையிலேருந்து அடிபட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த பாடத்தை நாம் ஞாபகம் வச்சுருப்போம். அதற்கடுத்து நாம் இயல்பு நிலைமைக்கு திரும்பின உடனே அந்த பாடத்தை நம்மள பல பேர் மறந்துடுறோம். அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம யோசித்து ஒரு விஷயத்த செஞ்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஈஸியாகவே முன்னேறிக்கிட்டு போகலாம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க, என் அண்ணன் இருக்கான், என் அண்ணன் எனக்கு எல்லாம் செய்வான், என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரை பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் நம்மளோட நிறைய பெண்கள் அப்படி தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நாம் மற்றவங்களை எதிர்பார்த்து வாழ கற்றுக்கிறப்போ நமக்கு நிறைய ஏமாற்றம் ஏற்படுது. நாம் எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மனசு ஏமாறாது. நாம் மனசு ஏமாற்றம் அடைகிறப்போ நாம் உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ஒரு பலவீனம் ஆயிடுறோம். இந்த பலவீனத்தை தடுக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை மட்டும்தான் நம்பி வாழணும். நாம் பிறக்கிறப்பையும் சரி இறக்குறப்பையும் சரி யாரும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. நம்மளோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நம்மளோட அண்ணன் தம்பி, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, குழந்தைங்க யாராக இருக்கட்டும், கொஞ்ச நாள் தான் நம்ம கூட வருவாங்க. அதனால் நாம் நல்லா இருக்கிறப்பவே நமக்கு தேவையான சில விஷயங்களை கற்றுக்கணும். நமக்கு தேவையானதை நாமளே
செஞ்சு பழகிக்கணும். எதையுமே நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடாது. அதே போல் நமக்கு ஒரு விஷயத்த மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அது நமக்கு நல்லதுன்னு பட்டு அதை நமக்கு சரினா மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என் புருஷன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் நாம் இந்த உலகத்தில் அடிமையாக வாழக்கூடாது. ஏன்னா இன்னும் நிறைய ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்காக எல்லாரும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சிலரெல்லாம் உனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் எல்லாம் செய்யணும், நின்னா குத்தம் உட்காந்தா குத்தணும், பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு பேசினா வச்சு அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கவங்க கிட்டலாம் நம்ம விலகி தான் இருக்கணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு முறை மட்டும்தான். அதனால் அதை நாம் அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துடுறது ரொம்ப நல்லது. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னா, பிடிவாதம், வரட்டு கௌரவம், சுயநலம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை இனிக்காது. வாழ்க்கையில் இன்னல்கள் கண்டிப்பாக வரும். இப்படி எந்த இன்னல்கள் வந்தாலுமே அதை எதிர்த்து நின்று சமாளிக்கணும்னா நாம் நம்மளை மட்டும் நம்பி வாழணும். அதோட எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலுமே சரி, அந்த துன்பத்தை பார்த்து துவண்டு போகக்கூடாது. அதே போல் நம்மளை ஒருத்தவங்க மதிக்கிறாங்கன்னா நாமளும் அவங்கள மதித்து பேசணும். அவங்க முன்னாடி நல்லா பேசி நல்லா சந்தோஷமாக வாழணும் காட்டணும். நம்மளை மிதிக்கிறவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் முன்னாடிலாம் அவன் நம்மளை எவ்வளவு கேவலப்படுத்தானோ அந்த அளவுக்கு அவனே ஐயோ ஏன்டா இவனை நம்ம இப்படி பேசணும், இவ்வளோ கேவலமாக பேசிட்டோமே போச்சே, எப்படியாவது அதெல்லாம் மாற்றி அவன் கூட போய் நம்ம கூட அவனை பேச வைக்கணும். அந்த அளவுக்கு நாம் நம்மளை மிதிக்கிறவங்க கிட்ட வாழ்ந்து காட்டணும். இதற்கெல்லாம் அடிப்படை என்ன? நம்பிக்கை. ஏன்னா நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையோட ஆதாரம். வாழ்க்கையில் நிறைய இன்னல்கள், அதாவது சுனாமி வர மாதிரி தான். சுனாமியோட அலை எவ்வளவு உயரத்துக்கு அடித்து புரட்டி புரட்டி போடும், அதே மாதிரி தான் நம்மளை இந்த வாழ்க்கை புரட்டி புரட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எங்கே போய் விட்டாலும் சரி உயிரோட மறுபடியும் எழுந்திரிச்சு இந்தா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் எதிர்த்து நின்று வாழ பழகிக்கணும். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு இன்னைக்கு வயசானவங்க நிறைய பேர் அன்பை எதிர்பார்த்தோ சரி, மற்ற பணமும் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்கள சார்ந்து வாழ்கிறாங்க. இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கைன்றது இன்றியமையாதது. யாரையுமே இங்கே தன்னிச்சு வாழ சொல்ல கிடையாது. ஏன்னா நம்மளுடைய நிழல் கூட வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூட வரும். அந்த மாதிரி தான் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் நம்ம கூட வரமாட்டாங்க. எல்லாரும் நம்ம சொல்கிறத நம்ம சொல்கிற மாதிரியே சரியாகவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு அன்புனாலும் கூட சரி, ஒரு அரவணைப்பு, ஒரு எதிர்பார்ப்புனா கூட சரி, நமக்கு என்ன தேவையோ அதை நாம் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நாம் மனசளவில் ரெடி ஆயிடணும். சில நேரத்தில் நாம் தனிச்சு இருக்கிறப்போ வாழ்க்கையில் வலி இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த வழியிலையும் வழி தெரியாமல் வாழ பழகிக்கணும். குறிப்பாக தடுமாறி போகாமல் நம்ம இலக்கை நோக்கி போகணும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நிச்சயமற்ற தன்மைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதன் மூலமாக நமக்கு ஒரு நன்மை என்னன்னா, இது நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, நமக்கு யார் நல்லது செய்கிறா, இப்படி நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்குறோம். அப்போ நாம் மனசளவில் ஒரு முடிவு வந்துடும், ஒரு தைரியமும் இருக்கும், வலிமை, அதோட நமக்கு முடிவெடுக்கிற ஒரு திறன், இதெல்லாமே அதிகரிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு எவ்வளவு கடினமான ஒரு காலங்கள் வந்தாலுமே நம்மளால் அதை எதிர்த்து நின்று வாழ பழக முடியும். ஏன்னா வாழ்க்கைன்றது கரடு முரடு, இதில் தடை சவால் இதெல்லாமே வரும். அதோட போட்டி பொறாமை கண்தஷ்டி எல்லாமே வரும். எப்படி ஒரு மனுஷனோட அதாவது காலங்கள் ஒரு நாளில் பகலும் ராத்திரியும் எப்படி மாறி மாறி வருதோ அதே மாதிரி தான் சந்தோஷமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும். அதனால் எதுவுமே நீண்ட காலம் நீடிக்காது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நாம் தான் ஃபேஸ் பண்ணணும். அதனால் பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்து ஓடவும் கூடாது. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அது இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருதுன்னா
நாம் அதை இன்றைக்கே ஃபேஸ் பண்ணி முடிச்சிடணும். அப்போ தான் நம்ம இது எல்லாத்தையும், இந்த கஷ்டத்தெல்லாம் எளிதில் கடந்து வெற்றியை நம்ம ருசி பார்க்க முடியும். நாம் வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்? தொடர் முயற்சி, முன்னேறி போகணுங்கிற நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், தன்னம்பிக்கை. இதற்கு என்ன பண்ணணும்? எந்த விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. தள்ளி போடாமல் உடனே நாம் துணிஞ்சு எதிர்த்து நின்று ஒரு விஷயத்த நாம் செஞ்சு போராடினா வெற்றி நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. எனக்கு இதாண்டா கம்ஃபர்ட் ஜோன்னு நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்காந்துருந்தா எதுவுமே நடக்காது. இதுவும் கடந்து போகும்னு சொல்லி இந்த நிலையையும் தாண்டி நாம் முன்னேறுவோம், நம்மளால் இந்த விஷயத்த பண்ண முடியும்னு சொல்லி நாம் ஒரு விஷயத்த உறுதியாக நம்பி பண்ணுறப்ப தான் முன்னேற்ற பாதையை நோக்கி நாம் போவோம். இந்த முன்னேற்ற பாதையை நோக்கி நாம் போகிறப்ப ஒரு சத்தம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக வாழணும். அத்தோட அந்த நேரத்தில் சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். யாரையும் பார்த்து இவனுக்கு என்ன தெரிய போகுது, அவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு உதாசீனப்படுத்தாமல் வாழணும். ஏன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்தில் கூட நமக்கு அவங்களோட உதவி தேவைப்படலாம். இப்படி தான் நமக்கு வாழ்க்கை நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது. அதோடு இந்த சமூகத்தில் நம்ம தனியாக வாழவும் முடியாது. அதனால் எல்லாரோடையும் ஒத்துப்போக வாழ கற்றுக்கணும். ஒரு வீடுன்னு இருந்தால் பல பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் அந்த இடத்துல நம்மளோட தன்மானத்தெல்லாம் கொடுத்துட்டு யாருக்கும் அடிமையாக இருக்க சொல்லலை. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழணும். ஏன்னா ஒரு தனி மரம் தோப்பாகாது இல்லையா? அதனால் இந்த இடத்துல எல்லாருக்கூடையும் அனுசரித்து வாழ்கிறது நல்லது. அடிமையாக வாழ்கிறது அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்போனால், நமக்கு எந்த ஒரு இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பேசணும். அந்த ஒரு இடத்துல நாம் பேசாமல் போனால் இவன் இப்படி தானே அடுத்தவன் நம்மளை பற்றி அவனே ஒரு முடிவுக்கு என்ன வேணாலும் பண்ணலான்டா, நம்ம எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குவான்டான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இன்னொருத்தன் அடிக்கிறதுக்கு நம்ம ஆளு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம நிறைய பாதைகளையும் நிறைய கரடுமுரடான விஷயங்களையும் பார்த்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இதெல்லாம் தாண்டி வரணும்னா தேவையில்லாதப்போ பேசக்கூடாது, ஆனால் தேவையான இடத்துல பேசணும். அதற்கு மாறாக மௌனமாக இருக்கக்கூடாது. நம்மளை காப்பாற்றிக்க நாம் தான் பேசணும். நமக்காக யாரும் பேச வர மாட்டாங்க. அப்படி பேச வரவங்களில் நாம் எல்லாரையும் நம்பவும் முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் வேறு மாதிரி கூட பேசுவாங்க. இது தாங்க இந்த ஒரு உலகம். இந்த ஒரு உலகத்தில் தான் நாம் இப்படி கரடு முரடாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையிலன்னு நினச்சி எப்படியாவது இந்த பாதைகளெல்லாம் ஓரளவுக்கு சமாளித்து சந்தோஷமாக இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவோமே. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.